பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன கையல், மீனெல்லாம் ரகம் பிரிக்கிற போல தெரியுது. ஆமா சம்பர்த்தி, இன்னைக்கு நிறைய மீன் மாட்டிருச்சு. எல்லாம் வேற வேற மாதிரி இல்ல இருக்கு. இது என்ன ஆமை மாதிரி இருக்கு? அதை எதுவும் பண்ணாத, எடுத்துட்டு போய் கடல்லையே விட்டுடுவோம். சரி, இது என்ன சிப்பியா? அழகா இருக்கே. எடுக்க எடுக்க இன்னும் நிறையவே வரும். நமக்கு மீன் மட்டும் போதும். இந்த வலையில மட்டுமே இவ்ளோ வகை வகையா இருக்கே, அப்போ அந்த கடல்ல எவ்வளோ இருக்கும்? கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கும். நம்மளோட வாழ்வாதாரமே அதுதானே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2-3 வகை மீன் மட்டும்தான். இப்பதான் இவ்ளோ மீன் ரகத்தை பாக்குறேன். உனக்கு எல்லா மீன் வகையும் சரியா தெரியுமா? தெரியாம எப்படி? இதுதானே நம்ம பொழப்பே. இந்த கூடையில இருக்கிறதுலாம் வவ்வா மீனுக, அது கொடுவா மீன். இந்த பக்கம் இருக்கிறது சங்கரா. நான் எல்லாத்தையும் கண்ணை கட்டிட்டு தொட்டு பார்த்தே சொல்லிடுவேன். பெரிய ஆளுதான் நீ. எல்லாம் அனுபவம் தான். இது மட்டும் தானா, இல்ல இன்னும் எதனாவது இருக்கா? நம்மளுக்கு இன்னைக்கு கண்ணுல பட்டது இவ்வளோதான். ஆனா அல்ல குறையாத பல வளங்களையும் கடல் தனக்குள்ளேயும் அதை சார்ந்த இடத்துலயும் வச்சிருக்கு. இதுவே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் வேற இருக்கா? அத பத்தியும் கொஞ்சம் எனக்கு சொல்லேன். நான் சொன்னா கூட அளவாதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம மீனவ கூட்டத்துல இத பத்தி தான் சொல்ல போறாங்க. வா போய் கேட்போம். சரி வா போவோம். ஆமாம் கையல், இங்க யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க? மீன் வகைமைகள், வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா சுதன் அவங்க சொல்றத கவனமா கேளு. பொதுவாக பல்லுயிர் பெருக்கம் என்பது உயிரியல் பன்முகத்தன்மைக்கான மாநாட்டின் வரையறையின்படி நிலம், கடல் மற்றும் பிற நீர்வாழ் சூழல் அமைப்புகள் மற்றும் அவை அங்கம் வகிக்கும் சூழலியல் தொகுப்புகள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கிடையே காணப்படும் மாறுபாடாகும். இது சிற்றினங்களுக்கு இடையில் மற்றும் சூழல் அமைப்புகளின் பன்முகத்தன்மையை உள்ளடங்கியது. இது பொதுவாக 3 வகைப்படும்: சிற்றின பன்முகத்தன்மை, மரபணு பன்முகத்தன்மை மற்றும் சூழல் பன்முகத்தன்மை ஆகும். இதில் கடல்சார் சூழல் அமைப்பு மனிதர்களின் நலனுக்காக அத்தியாவசிய பொருட்கள் வடிவில், அதாவது மீன்கள், மரங்கள், மேங்க்ரூவ் காடுகள், புற்கள், பவளப்பாறைகள் போன்ற பல முக்கிய சூழல் அமைப்பு சேவைகளையும் பொருட்களையும் வழங்குகிறது. அதேபோல மனிதர்களுக்கு அத்தியாவசிய சூழல் அமைப்பு சேவைகளை வழங்கும் சூழல் அமைப்பின் சரியான செயல்பாட்டிற்கும் உயிரியல் கூறுகள் மிக முக்கியமானவையாகும். 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் இருந்து பிடிக்கப்பட்ட மொத்த கடல் மீன்களின் அளவு 3.53 மில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல 2024ஆம் ஆண்டு 3.45 மில்லியன் மெட்ரிக் டன்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தில் மீன்வளத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1.25% பங்களிக்கிறது. இத்துறையானது 11,098 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையோரத்தில் வசிக்கும் சுமார் 4 மில்லியன் மீனவ மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வழங்குகிறது. இவ்வாறாக கடல்சார் பல்லுயிர் பெருக்கம் சூழல் வளமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் தோன்றினாலும் அதிகப்படியான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. சூழல் மண்டல சேவைகளின் நிலைத்தன்மைக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கும் மீன்வள ஆதாரங்களின் வாழ்விடம் மற்றும் காலநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம், பல்லுயிர் இழப்பு, மனித நடவடிக்கைகள், கடல் மாசுபாடு பிரச்சனைகள் மற்றும் இயற்கை வாழ்விடங்களை ஆழப்படுத்துதல் மற்றும் மீட்டெடுத்தல் போன்ற பிரச்சனைகளை நாம் முறையாக கையாள வேண்டும். இதில் பல சூழல் மண்டலங்கள் அடங்கியுள்ளது. குறிப்பாக கடல்சார் சூழல் மண்டலங்கள்,
அதாவது கண்டங்களின் நிலப்பரப்பு கட்டமைப்புக்குள் இந்திய கடற்கரையோரம் கடலோர பகுதியில் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும், அதாவது ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் காணப்படும். இதில் மீன்கள், நண்டுகள், இறால்கள், சிற்பிகள் இனங்களின் பன்முகத்தன்மை பகுதிக்கு பகுதி வேறுபட்டு காணப்படும். அதே போல சதுப்பு நில சூழல் அமைப்புகள் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டிலும், கட்ச் வளைகுடா குஜராத்திலும், லட்சத்தீவு மற்றும் அந்தமான் தீவு குழுமங்கள் ஆகியவற்றில் உள்ள இந்திய கடற்கரையோரம் அமைந்துள்ள ஏராளமான தீவுகளும், கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடற்கரையோரம் அமைந்துள்ள பிரம்மாண்டமான சதுப்பு நில வலைப்பின்னல்களும் இதில் அடங்கும். அது மட்டுமின்றி பவளப்பாறைகள், கடற்பஞ்சுகள், கடற்பாசிகள், கடற்புட்கள், அலங்கார மீன்கள், உணவு மீன்கள், ஓட்டுடலிகள், மெல்லுடலிகள் மற்றும் தாவரங்களின் பல்வகை இனங்களும் ஆதரவளிக்கும் வளமான கடல்சார் பல்லுயிர் பெருக்கத்தை இவ்வகையான மண்டலங்கள் உருவாக்குகின்றன. இவ்வமைப்புகள் மட்டுமின்றி கடலோர சூழல் அமைப்புகள், பவளப்பாறை சூழல் அமைப்புகள், கழிமுக சுற்றுச்சூழல் அமைப்புகள், லகுன் சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆக பல்வேறு அமைப்புகளில் இந்தியாவில் உள்ள கடல்சார் பல்வகமை பல்லுயிர் பெருக்கமானது பல்வேறு உயிரினங்களை கொண்டுள்ளது. இவை முறையே 16,720 எண்ணிக்கையை கொண்டுள்ளது. அது அவ்வாறே புரோட்டிஸ்டா, புரோட்டோசோவா வகை 645 எண்ணிக்கையிலும், தாவரங்களில் ரோடோஃபைட்டா 434 எண்ணிக்கையும், ஃபெயோஃபைட்டா 191 எண்ணிக்கையும், குளோரோஃபைட்டா 216 எண்ணிக்கையும், கடற்புட்கள் 14 எண்ணிக்கையும், மேங்க்ரூவ் காடுகளின் மரங்கள் 39 எண்ணிக்கையும் கொண்டுள்ளது. மேலும் விலங்கினங்களில் மீசோசோவா 10 எண்ணிக்கையும், பொரிஃபெரா 486 எண்ணிக்கையும், நிடேரியா 842 எண்ணிக்கையும், ஸ்டீனோஃபோரா 12 எண்ணிக்கையும், கேஸ்ட்ரோகீரியா 100 எண்ணிக்கையும், பாலிகீட்டா 268 எண்ணிக்கையும், ஸ்பிக்யூலா 35 எண்ணிக்கையும், மொலஸ்கா 3370 எண்ணிக்கையும், எய்க்யூரா 43 எண்ணிக்கையும், கிரஸ்டேஷியா 2937 எண்ணிக்கையும், பிரயோசோவா 200 எண்ணிக்கையும், கீட்டோக்னாத்தா 30 எண்ணிக்கையும், எக்கினோடெர்மேட்டா 765 எண்ணிக்கையும், ஹெமிகார்டேட்டா 12 எண்ணிக்கையும், புரோட்டோகார்டேட்டா 119 எண்ணிக்கையும், மீன்களில் 2492 எண்ணிக்கையும், ஊர்வன ரெப்டீலியாக்கள் 35 எண்ணிக்கையும், மெமாலியாவான பாலூட்டிகள் 25 எண்ணிக்கையும், இதர உயிரினங்கள் 3400 எண்ணிக்கையும் கொண்டுள்ளது. இது மட்டுமின்றி பெரிய ரக மீனினங்களான திமிங்கல சுறா, முனைக்கத்தி சுறா, பெரிய பல் கொண்ட சுறா, பெரிய பால் சுறா, பாண்டிச்சேரி சுறா, கங்கை சுறா, நீள்வாக்கு பல்லுடைய சுறா, கங்கை திருக்கை, ராட்சச கிட்டார் மீன்கள், முள் திருக்கை ஆகியவைகள் இந்திய வனவிலங்கு சட்டத்தின் கீழ் அட்டவணை 1 சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அவை முறையே பாதிக்கக்கூடிய எண்ணிக்கையில் மற்றும் அழியும் நிலையில் உள்ள எண்ணிக்கைகள், ஆபத்தான நிலையில் உள்ள எண்ணிக்கைகள் அவை முறையே கணக்கிடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி காளைச்சங்கு, சுழல் சங்கு, குவளை சங்கு, ஐவிரல் சங்கு, நால்விரல் சங்கு, ஏழ்விரல் சங்கு, எண்விரல் சங்கு, சோழிச்சங்கு, குதிரைச்சங்கு ஆகியவை அனைத்து சங்குகளும் முறையே அட்டவணை 1 பகுதி 4 இணைத்து பாதுகாக்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி பவளப்பாறைகளில் பாறை உருவாக்கும் பவளப்பாறைகள், கருப்பு பவளப்பாறைகள், உறுப்பு பவளப்பாறைகள், நெருப்பு பவளப்பாறைகள், கடல் விசிறிகள் முறையே அட்டவணை 1 இணைத்து பாதுகாக்கப்படுகின்றது. இது மட்டுமின்றி ஊர்வனவர்களான உப்பு நீர் முதலை, களிமுக முதலை, சுவரலை, சரலை, தோளாமை, பெருந்தலையாமை, சிற்றாமை, அழுங்காமை, பச்சாமை மற்றும் கடல் பசு, அதாவது ஆங்கிலத்தில் டுகாங் டுகாங், ஐராவதி திமிங்கலம், கேஞ்சட்டிக் கங்கை திமிங்கலம், ஸ்பெர்ம் திமிங்கலம், துடுப்பில்லா பார்ப்பாய்ஸ், கடல் அட்டைகள் மற்றும் பெரிய வாய் கொண்ட களவா மீன்கள், கடற்குதிரைகள், குழல் மீன்கள் ஆகியவை அனைத்தும் அட்டவணை 1 சேர்க்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இந்த அனைத்து பல்லுயிர் பெருக்கங்களும் பல்வேறு வகையான சட்டத்திட்டங்களால் பாதுகாக்கப்படுகிறது. அவை இந்திய மீன்வளச் சட்டம் 1897, இந்திய வனச்சட்டம் 1927, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் 1937, சுங்கச் சட்டம் 1962 மற்றும் இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1972,
நீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1974, பிராந்திய நீர் கண்டத்திட்டு பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் பிற கடல்சார் வளங்கள் பாதுகாப்பு சட்டம் 1976, இந்தியாவின் கடல்சார் மண்டலங்கள் வெளிநாட்டு கப்பல்களில் மீன்பிடித்தல் மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1980. இது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், தாவர ரகங்கள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2001, உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002, உயிரியல் பன்முகத்தன்மை விதிகள் 2004, உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இவ்வாறாக சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் இயற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி அச்சுறுத்தலுக்கு உள்ளான மீன் வகைகள், அருகிவரும் உயிரினங்களை அவற்றின் வாழ்விடங்களை மீட்டெடுப்பதற்கும், ஒரு சூழல் மண்டலத்தின் அமைப்பு, பரவல், கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆவணப்படுத்துதலும், சூழல் மண்டலத்தின் சமநிலைமையை பேணுவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், உள்ளூர் மீனவ மக்களுக்கு நிலையான பயன்பாட்டிற்கான வாய்ப்புகளை வழங்குதலும், இயற்கையின் அழகை பாதுகாப்பதும், சூழல் மண்டலத்தின் பன்முகத்தன்மையை போற்றி பாதுகாப்பதும் நாம் பின்பற்ற வேண்டியதாகும். மக்களுக்கு அவர்களின் சுற்றுப்புறத்தை பற்றி கற்பிக்க, அழிந்து வரும் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான பல உயிரினங்களை அவற்றின் பாதுகாப்பிற்காக இயற்றப்படும் சட்டத்திட்டங்களையும், சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட பட்டியலிடப்பட்ட அட்டவணைக்கு உள்ளடங்கிய விலங்குகள், தாவரங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். பல்லுயிர் என்பது பூமியின் காணப்படும் பல்வேறு உயிரினங்களின் பன்முகத்தன்மை மற்றும் சூழல் மண்டலத்தில் அவற்றுக்கிடையேயான இடைவெளிகள் மற்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்த உறவாகும். இதில் உயிரினங்கள், சூழல் மண்டலம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் ஆரோக்கியமான பூமியின் நிலைமை மற்றும் நிலைத்தன்மை மற்றும் பல்லுயிர்களை பாதுகாக்கவும் முக்கிய கூறாகும். இதில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிக முக்கியமானதாகும். பொதுவாக பல்லுயிர்க்கான நேர்மறையான செயல்களின் எடுத்துக்காட்டுகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது இக்காலகட்டத்தில் மிக முக்கியமான கூறாகும். இயற்கையின் மதிப்பு மற்றும் அதன் மீதான நமது தாக்கம் குறித்து தெளிவான புரிதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் தெளிவான புரிதலை கொண்ட முதல் தலைமுறையும் நாம் தான். இந்த போக்கினை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய கடைசி தலைமுறையும் நாம் தான். என்ன செம்பருத்தி, மீன் வகைமைகள், வளங்கள் மற்றும் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவம் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சா. சுதன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சது கயல். இந்த கடலும் அதோட வளமும் எவ்வளவு ஆச்சரியத்தை வச்சிருக்குல்ல. ஆமா செம்பருத்தி, ஆனா நாம தான் சுயநலத்தோட அதிகமா பயன்படுத்தி வளங்களை குறைச்சிக்கிட்டு வரோம். நம்மளுக்கு இயற்கை கொடுத்த இந்த வளத்தை நாம தான் பாதுகாக்கணும். இனிமே வர தலைமுறை அத கண்டிப்பா புரிஞ்சு செயல்படுவாங்க. ஆமா, அங்க என்ன கூட்டமா நிக்கிறாங்க? அதுவா, எல்லாரும் ஆம முட்டைய அடைகாக்க பத்திரப்படுத்திட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயமா இருக்கே. வா, நாமளும் போய் கலந்துக்குவோம். சரி வா. தித்திக்கும் பழ வகைங்க, ஆடு மாடுங்க, கோழி முயலுங்க, தீவன புல்லு வகைங்க, பணப்பயிர் வகை பயிர் பயிரிட, மீன் தெனு உற்பத்தியும் தொடங்கிட, ஒன்னா சேர்ந்து வளர்ப்பதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையுமாம். வசந்த காலம் வந்தாச்சு, வளையலும் தான் பொன்னாச்சு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு, வாழ்க்கை ஒசந்தாச்சு.
வருவது வேளாண் செய்திகள். தமிழகத்தில் பயிரிடப்படும் பருத்தி ரகங்களும் அவற்றின் சிறப்பு இயல்புகளும். பணப்பயிர்களுள் மிக முக்கிய பயிரான பருத்தி இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மிக இன்றியமையா பங்கு வகிக்கிறது. இது நார்பயிர்களின் அரசன் மற்றும் வெள்ளை தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ள போதிலும் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் அதன் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாகவே உள்ளது. இந்தியாவில் 2024-2025 ஆண்டு 114.84 லட்சம் ஹெக்டேரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு இதன் உற்பத்தி 297.24 லட்சம் பேல்களாகவும் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 440 கிலோ பஞ்சு என்ற அளவில் இருந்தது. இதே காலகட்டத்தில் தமிழகத்தில் பருத்தி 1.02 லட்சம் ஹெக்டேரில் சாகுபடி செய்யப்பட்டு இதன் உற்பத்தி 2.10 லட்சம் பேல்களாகவும் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 350 கிலோ பஞ்சு என்ற அளவில் இருந்தது. நம் நாட்டில் பருத்தி 70% பரப்பளவுக்கு மேல் மானாவாரியில் பயிரிடப்படுவதாலும் அவ்வப்போது பெய்யும் மழையினாலும் பூச்சி நோய் தாக்குதல்களினாலும் உற்பத்தி திறன் குறைந்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உற்பத்தி தேவையை விட மிகவும் குறைவாகவே உள்ளது. தமிழ்நாட்டில் உற்பத்தி மற்றும் தேவைக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதற்கு பருத்தி பயிரிடப்படும் பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதற்கு விவசாயிகள் சரியான தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதும் மிகவும் அவசியமாகும். பெருகிவரும் தேவையை சரிகட்டவும், ஏற்றுமதியை அதிகரிக்கவும், பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். நல்ல ரகங்களே உயர் விளைச்சலுக்கு முக்கியமான அடிப்படையாகும். தமிழ்நாட்டில் பருத்தி ஆராய்ச்சி 1901ஆம் ஆண்டு கோவில்பட்டியில் தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தித்துறை 1922ஆம் ஆண்டு பருத்தி இனப்பெருக்க நிலையமாக தொடங்கப்பட்டு தமிழ்நாட்டில் பருத்தி ஆராய்ச்சிக்கான முக்கிய ஒருங்கிணைப்பு மையமாக செயல்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையம் கோடைக்கால பாசன பகுதிக்கான ஆராய்ச்சி, கோவில்பட்டியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையம் மானாவாரி பகுதி மற்றும் நாட்டுப்பகுதிக்கான ஆராய்ச்சி மற்றும் வேப்பந்தட்டையில் உள்ள பருத்தி ஆராய்ச்சி நிலையம் குளிர்கால மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ஆராய்ச்சி ஆகிய 3 துணை மையங்களாக கொண்டு தமிழகத்தில் பருத்தி ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பருத்தி ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர்களின் முயற்சியினால் பல்வேறு உயர் விளைச்சல் ரகங்களும் வீரிய ஒட்டு ரகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பொதுவாக பருத்தி பயிரிடப்படும் பகுதிகள் 4 ஆகும். அவை குளிர்கால இரவை, குளிர்கால மானாவாரி, கோடை இரவை, நெல் தரிசு பருத்தி பகுதி. இதில் குளிர்கால இரவை பருத்தி என்பது ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலான காலம். கோவை, ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், தேனி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஆவணி, புரட்டாசி பட்டத்தில் குளிர்கால இரவை பருத்தி பயிரிடப்படுகிறது. பருத்தி பயிரிடப்படும் மொத்த பரப்பளவில் 1/4 மட்டுமே இந்த பகுதியிலிருந்து பெறப்பட்டாலும் மொத்த பருத்தி உற்பத்தியில் சுமார் 40% குளிர்கால இரவை பருத்தி பகுதியிலிருந்து மட்டுமே கிடைக்கிறது. MCU 5, MCU 13, கோ 14, SVPR 2, SVPR 4, கோ 17, SVPR 6, SVPR 7 ஆகியவை குளிர்கால இரவை பகுதிக்கு ஏற்ற பருத்தி ரகங்கள் ஆகும். குளிர்கால மானாவாரி பருத்தி என்பது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, தருமபுரி, பெரம்பலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் மானாவாரி பருத்தி பயிரிடப்படுகிறது. KC 2, SVPR 2, KC 3, SVPR 4 மற்றும் K 12 குளிர்கால மானாவாரி பகுதிக்கு ஏற்ற பருத்தி ரகங்களாகும். கோடைக்கால இரவை பருத்தி, அதாவது பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் வரையிலானது, மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கோடை இரவை மாசி பட்டத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது. MCU 5, SVPR 2, SVPR 4, SVPR 5, SVPR 6, SVPR 7 ஆகியவை கோடைக்கால இரவை பருத்தி பகுதிக்கு ஏற்ற ரகங்கள் ஆகும். நெல் தரிசு பருத்தி, இது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தை மாசி பட்டத்தில் நெல் தரிசு பருத்தி பயிரிடப்படுகிறது. MCU 7, SVPR 3, கோ 17 ஆகியவை நெல் தரிசுக்கு ஏற்ற பருத்தி ரகங்கள் ஆகும். இனி பருத்தி ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளும் குறித்து பார்க்கலாம். MCU 5, இந்த ரகத்தின் வயது 165 நாட்கள். இதன் விளைச்சல் ஹெக்டேருக்கு 1850 கிலோ, 34% அரவை திறன் கொண்டது. அதிநீண்ட இழை நீளம், அதாவது 32 மில்லிமீட்டர், 70ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது.
தத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. குளிர்கால இரவைக்கு ஏற்ற பருத்தி வகை ஆகும். MCU 7 குறுகிய கால வயதுடையது, அதாவது 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1000 கிலோ வரை இருக்கும். மத்திய இழைநீளம் கொண்டது, அதாவது 25 மில்லிமீட்டர். 30ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. பாக்டீரியா இலைக்கருகல் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. நெல் தரிசுக்கு ஏற்ற வகை ஆகும். கோ 14 இதன் வயது 150 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1200 முதல் 1600 கிலோ வரை இருக்கும். அதிக நீண்ட இழைப்பருத்தி, மிக அதிக இழைநீளம் கொண்டது, அதாவது 35 மில்லிமீட்டர். 70ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. குளிர்கால இரவைக்கு ஏற்றது. இலை தத்துப்பூச்சி ஆல்டர்னேரியா இலைப்புள்ளி நோய்க்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. SVPR 2 இதன் வயது 150 முதல் 160 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1500 கிலோ. மத்திய இழைநீளம் கொண்டது, அதாவது 24.8 மில்லிமீட்டர். 40ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. இலை தத்துப்பூச்சி மற்றும் ஆல்டர்னேரியா இலைப்புள்ளி நோய்க்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. வறட்சி மற்றும் கோடை காலத்தில் இரவில் நிலவும் அதிக வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. குளிர்கால இரவை பருத்தி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றது. SVPR 3 இதன் வயது 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1300 கிலோ வரை உள்ளது. நெல் தரிசுக்கு ஏற்றது. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 26 மில்லிமீட்டர். 30ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. SVPR 4 வயது 150 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1600 கிலோ. உயர் நடுத்தர இழைநீளம் கொண்டது, அதாவது 27.5 மில்லிமீட்டர். 40ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. தத்துப்பூச்சியை தாங்கி வளர வல்லது. வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. தமிழ்நாட்டில் உள்ள கோடை இரவை, அதாவது மாசிப்பட்டம் மற்றும் குளிர்கால இரவை பருத்தி பகுதிகளுக்கு SVPR 2க்கு மாற்றாக பரிந்துரைக்கப்படுகிறது. கோடைகால இரவைக்கு ஏற்றது இந்த SVPR 4 ரகம். SVPR 5 இதன் வயது 150 நாட்கள். மத்திய இழைப்பருத்தி, அதாவது 27.9 மில்லிமீட்டர். 50ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. விளைச்சல் ஹெக்டேருக்கு 1845 கிலோ வரை இருக்கும். தத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. கோடை இரவை பருவத்திற்கு ஏற்றது. வறட்சியை தாங்கி வளர வல்லது. SVPR 6 இதன் வயது 155 நாட்கள். நீண்ட இழைப்பருத்தி, அதாவது 29.1 மில்லிமீட்டர். 40ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. தத்துப்பூச்சிக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதன் சராசரி விளைச்சல் ஹெக்டேருக்கு 1845 கிலோ. தமிழ்நாட்டில் உள்ள குளிர்கால மற்றும் கோடைகால இரவை பருத்தி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. KC 2 வயது 135 முதல் 140 நாட்கள் வரையிலானது. விளைச்சல் ஹெக்டேருக்கு 1000 கிலோ. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 24.8 மில்லிமீட்டர். 40ஆம் நம்பர் நூற்க வல்லது. கரிசல் மண் கொண்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு ஏற்றது. தத்துப்பூச்சியின் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மையுடையது. வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது. மானாவாரிக்கு ஏற்றது. KC 3 இதன் வயது 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு, அதாவது மானாவாரியில் ஹெக்டேருக்கு 1081 கிலோ. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 26.4 மில்லிமீட்டர். 40ஆம் நம்பர் நூற்க வல்லது. தத்துப்பூச்சியின் தாக்குதலை தாங்கி வளரும் தன்மையுடையது. வறட்சியை தாங்கி வளரும் தன்மையுடையது. மானாவாரி கரிசல் நிலங்களுக்கு ஏற்றது. கோ 17 குறுகிய காலத்தில் பயிர் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. இதன் வயது 125 முதல் 135 நாட்கள். அடர் நடவுக்கு ஏற்றது. செடி கிளை இல்லாமல் இருத்தல், பக்க கிளைகள் இல்லாதது. குறுகிய காய் பிடிக்கும் கிளை கொண்டது. ஒரே சமயத்தில் காய் முதிர்வடைதல் தன்மை கொண்டது. மத்திய நீண்ட இழைப்பருத்தி, அதாவது 27 மில்லிமீட்டர். தமிழகத்தில் நெல் தரிசு குளிர்கால மானாவாரி மற்றும் கோடைக்கால நீர்ப்பாசன பகுதிகளுக்கு ஏற்றது. விளைச்சல் ஹெக்டேருக்கு 2504 கிலோ. SVPR 7 இதன் வயது 150 நாட்கள். நீண்ட இழைப்பருத்தி, அதாவது 26.3 மில்லிமீட்டர். 40ஆம் நம்பர் நூற்பு திறன் கொண்டது. இதன் விளைச்சல் ஹெக்டேருக்கு 2168 கிலோ. தத்துப்பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாட்டில் உள்ள குளிர்கால மற்றும் கோடை இரவை பருத்தி பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. வறட்சி மற்றும் வடிகால் வசதி இல்லாத நிலங்களில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. K11 இதன் வயது 135 முதல் 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1100 கிலோ. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 23.9 மில்லிமீட்டர். 30ஆம் நம்பர் நூற்க வல்லது. வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. தென் மாவட்டங்களில் குறைவான மழை அளவு கிடைக்கும் பகுதிகளில் மானாவாரி சாகுபடி செய்ய ஏற்றது. K12 இதன் வயது 135 முதல் 140 நாட்கள். விளைச்சல் ஹெக்டேருக்கு 1193 கிலோ. மத்திய இழைப்பருத்தி, அதாவது 27.7 மில்லிமீட்டர். நவீன நூற்பாலைகளில் 30 முதல் 40ஆம் நம்பர் நூற்க வல்லது. தத்துப்பூச்சிக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது.
தென் மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு பெறும் மானாவாரி பகுதிக்கு உகந்தது. இதுவரை குறிப்பிடப்பட்ட பருத்தி ரகங்களை தக்க பருவத்தில் பயிரிடுவதன் மூலம் அதிக விளைச்சல் ஈட்டி பயன்பெறலாம். கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறையினை கேளுங்கள். வணிக முறையில் வேளாண்மை வழிமுறையினை கேளுங்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். வானொலி கேட்கும் உழவர்களே, வளமாய் வாழுவோம் வாருங்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.